வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை முறுக்கு செய்யலாம் வாங்க. அதுக்கு பாலக்கீரை எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பச்சரிசி மாவு 2 கப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு கடலை மாவு, ஓமம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு உதிரியாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. எடுத்தோன்னே நிறையா ஊற்றிடாதீங்க, கொல கொலன்னு ஆகிடும். இப்போது சீரகம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா இணக்கமாக வரணுங்க. கெட்டியாகவும் பிசைஞ்சா முறுக்கு புளியும் போது பிட்டு பிட்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது முறுக்கச்சு எடுத்துக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணி முறுக்கச்சில் கொஞ்சம் தடவிக்கோங்க. மாவு கொஞ்சம் எடுத்து சிலிண்டர் ஷேப்பில் வச்சு முறுக்கச்சில் போட்டுக்கோங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு பிழிஞ்சிங்கன்னா நல்லா பிட்டு இல்லாத வருங்க, உடையாத வருது பாருங்கள். எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். முறுக்கு போட்டோடனே எண்ணெய் பொங்கி வருங்க. அந்த வர எண்ணெயெல்லாம் அடங்கின பிறகு முறுக்கு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முறுக்கு வெந்துடுச்சு. இந்த பாலக்கீரை முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.